நம்ம இப்போ வந்து மான்சோ சூப் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வந்து வெந்நியை கொதிக்க வச்சுருக்குறோம். அங்கே வந்து நூடுல்ஸ் நம்ம போட போகிறோம். அதுக்கடையில் வந்து காய்கறி கேரட்டு, பீன்ஸு, காளான் அந்த மூணையும் சாப் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் போன் உள்ள சிக்கனை மட்டும் எடுத்து அதை வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம். இந்த பீசஸையும் எடுத்து நம்ம வந்து சூப்பில் வந்து போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குற சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ப்ரௌனாக வச்சு வதக்கலாம். வதங்குற நேரத்தில் இங்கே பக்கத்தில் வந்து எண்ணெய் கொதிச்சுக்கிட்டுருக்கு. நூடுல்ஸை வந்து அதில் போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அது நல்லா வதங்கி வேகட்டும். சாப் பண்ணதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. காய்கறி மஷ்ரூமும் வதங்கிருச்சு. இப்போது சிக்கன் பீசஸையும் போடுறோம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். கேரட்டு, பீன்ஸு, மஷ்ரூமு, அப்புறமா சிக்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து வேண்டிய உப்பும் காரமும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா சாஸ், டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் போகிறோம். டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான உப்பு போட்டாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஸ்டாக், இந்த சிக்கன் ஸ்டாக்கையும் போட்டுட்டு நல்லா வேக விட்டுற வேண்டியதுதான். பக்கத்தில் நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து இப்போ வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். தண்ணியை வடிகட்டிட்டு ஒட்டாத அளவுக்கு கோல்டு வாட்டரை வச்சு பிரித்து விட்டுறலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவி விட்டுட்டு கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு இதை வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. பக்கத்தில் காய்கறி சிக்கன் எல்லாம் வெந்து கொதிச்சிருச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச சோயா சாஸையும் கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கொஞ்சம் சூப்பியாக ஆயிரும் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதுனால. இங்கே சூப் கொதிச்சிட்ருக்கு. பக்கத்தில் நம்ம இப்போ இந்த இன்னொரு தோசைக்கல்லில் அந்த நூடுல்ஸை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ட்ரை ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக ஆக்கிக்கலாம். ஓவன் இருந்தால் ஓவனில் ஈஸியாக வச்சிடலாம். இல்லாட்ட கூட வந்து தோசைக்கல்லே இந்த மாதிரி சிம்மர்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோன்னா கிறிஸ்பியாக ஆயிடும். பக்கத்தில் வந்து நூடுல்ஸை வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கருகாத அளவுக்கு லைட்டாக ஸ்பூனை வச்சு கத்தியை வச்சு கிளறி விட்டு ஒட்டாமல் அதே சமயத்தில் வந்து கருகாமையும் கிறிஸ்பியாக ஆக்கிட்டே இருக்கணும். சிம்மர்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பக்கத்தில் சூப்பில் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸ் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நூடுல்ஸை போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஹெல்த்தியான மான்சோ சூப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.